ஹரியானாவின் குருகிராமில் கூகுள் அலுவலகத்தில் உள்ள வசதிகள் இணையவாசிகளை ஆச்சரியத்தில் உறைய வைத்துள்ளது. Straight to the micro kitchen, grab some wafers, biscuits and sparkling water to start my day. I met a colleague and planned the day's tasks. Forgot my laptop cable at home, so headed to the tech vending machine and got the cable. Quickly grabbed my daily intake of coffee, after which I went to the games room to brainstorm on upcoming projects over a round of pool. I finally found a vacant room to check on my emails. தூங்க, சாப்பிட, விளையாடவென தனித்தனியே ஏகப்பட்ட வசதிகள் செய்யப்பட்டு உள்ள நிலையில் வேலை செய்யும் போது டென்ஷன் ஆனால் ரிலாக்ஸ் செய்யும் மசாஜ் சேர் எல்லாம் உள்ளது நெட்டிசன்களை வாய்ப்பிழக்க வைத்துள்ளது. Woke up refreshed and reverted to any pending mails. Even between a day packed with work, I make sure to find time for fun activities. மெக்சிகோ, அர்ஜென்டினா மற்றும் பெருவில் நடந்த சர்வதேச மகளிர் தின பேரணிகளில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. மெக்சிகோ நகரில் பாலின வன்முறைக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியபடி போராட்டக்காரர்கள் அதிபர் மாளிகைக்கு அணிவகுத்து சென்றனர். பெரு தலைநகர் லிமாவில் சமத்துவத்திற்காகவும் பாலின குற்றங்களை கண்டித்தும் பேரணி நடத்தப்பட்டது. அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸில் அதிபர் சேவியர் மிலே கடந்த 2023 பதவியேற்றதிலிருந்து அரசு பெண்கள் உரிமைகளுக்கு போதிய ஆதரவு தரவில்லை என குற்றம் சாட்டி பேரணி நடத்தப்பட்டது. வடமேற்கு சீனாவின் ஜின்ஜியாங் உய்கூர் பகுதியை கடும் பனிப்புயல் தாக்கியது. அல்டாய் மாகாணத்தில் உள்ள கனாஸ் பகுதியை கடும் பனிப்பொழிவு மூடியது. வீடுகள், சாலைகள், மரங்கள் பனி குவியலில் மூழ்கின. அதீத பனிப்பொழிவால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதீத பனிப்பொழிவால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.